இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ ரம்யா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? விடு விடு அவங்கள. சித்தி ஏய், என்னது? என்ன பண்றீங்க? அங்கிள், இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? சிவா பைக் சீட்டை கிழிச்சிட்டாங்க. அவங்களோட ஆத்திரத்தை தீத்துக்கிட்டாங்க. நீங்க யாராவது பாத்தீங்களா? மாமா, என் ஜனனி பாத்திருக்கா. அவதான் ஐ விட்னஸ். மன்னிப்பு கேட்டா மன்னிச்சு விட்டலாம். கேட்க சொல்லுங்கப்பா. என்னங்க, என்னாச்சு? சிவாவோட பைக் சீட்டை துளசியோட சித்தி கிழிச்சிட்டு தான் அவங்க சொல்றாங்க. அந்த அம்மா அப்படி ஒரு காரியம் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. ஆமாப்பா, கண்டிப்பா இது நானும் நம்ப மாட்டேன். பதில் சொல்லாம இருக்கும்போதே தெரியலையா? தப்பு யார் பண்ணிருந்தாலும் கண்டிப்பா நான் மன்னிக்க மாட்டேன். அது என்ன மாமா, தப்பு பண்ணி இருந்தா? அப்போ நான் பார்த்ததா சொல்றேனே, நீங்க நம்பலையா அங்கிள்? ஏய் ஜனனி, அப்பா என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நீ பேசாம இரு. துளசி, சித்தி பைக் சீட்டை கிழிச்சாங்களா? அம்மா, அவங்க இங்க இருக்க வேண்டாமா, அனுப்பிடுங்க. சிவா, துளசியோட சித்தி மேல எனக்கும் நம்பிக்கை இருக்கு. விசாலாட்சியும் அதை நம்புற. அப்பா, எனக்கும் நம்பிக்கை இருக்குப்பா. கண்டிப்பா அவங்க இந்த தப்ப பண்ணிருக்க மாட்டாங்க. சிவா, நீ சொல்லு, உனக்கு ஜனனி சொல்றதுல நம்பிக்கை இருக்கா? என்ன சிவா பேசுறாங்க? நான் போய் சொல்வேனா? அப்பா, ஜனனி சொல்றதுல உண்மை இருக்குன்னு நான் நம்புறேன். சிவா, நாம ஊருக்கு போனப்ப விசாலாட்சிக்கு உடம்புக்கு முடியல. ஆமாப்பா. அதனால சிசிடிவி கேமரால நான் சரி பண்ணி வச்சிருந்தேன். அதை பார்த்தா உண்மை தெரிஞ்சிட போகுது. பார்க்கலாமா? சரிப்பா. சிசிடிவி கேமரா இருக்கா? ஐயோ, அது நமக்கு தெரியாம போச்சு. என்ன இவ இப்படி முடிக்கிறா? அப்ப இவதான் என்னமோ தப்பு பண்ணிருக்கா போல இருக்கு. சிவா, நீ அதை ஆன் பண்ணு. பார்த்துட்டா சந்தேகம் தீர்ந்துட போகுது. நீ போய் எடுத்துட்டு வா. சரிப்பா. ஜனனி நில்லு. ஏன் ஜனனி இப்படி பண்ற? இவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டா நீங்க இருக்கலாம், இல்லன்னா மலேசியாவுக்கு போக வேண்டியதுதான். என் பொண்டாட்டி தப்பு பண்ணலன்னு சிவா இன்னமும் நினைச்சா அவனும் வீட்டை விட்டு போகலாம். நான் யாரையும் தடுக்க மாட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எப்படி கிடைச்சதுன்னா,
என்ன சொல்றீங்க? பாக்குறதுக்கு எல்லாமே பழைய நகையா இருக்குது. அதான் ஏதுன்னு கேட்டேன். எங்க ஊரு காஞ்சிபுரம். நாங்க யார் தெரியுமா? சோழர் பரம்பரை. பெரிய பாரம்பரியமிக்க குடும்பம். காலங்காலமா எங்க முன்னோர்கள் பயன்படுத்தின நகைதான் இதெல்லாம். பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக விக்கிறதா முடிவு பண்ணோம். கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது? அமௌண்ட் பெருசா இருக்கு. கையிலே அவ்வளவு பணம் இல்ல. பேங்க்ல இருந்து தான் எடுத்துட்டு வரணும். கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா? வெயிட் பண்ணணுமா? இந்த வெயிட் பண்ற விஷயம்லாம் எங்க ரத்தத்திலே இல்லாத பழக்கம். இருந்தாலும் வெயிட் பண்றோம் உங்களுக்காக. சரிம்மா. அதெல்லாம் ஒன்று போய் பார்க்க வேணாயா? ஓகே. அது என்ன ஏதுன்னு வீட்டுக்கு போகும்போது நீ எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டு போ. சரியா? சரிங்க சார். யார் இது? ஹலோ, சொல்லுங்க சார். நீங்க தேடிக்கிட்டு இருந்த கவரி நகையை வித்து சீட்டிங் பண்ற கும்பல் சிக்கிட்டாங்க. உடனே கிளம்பி வந்தா அரெஸ்ட் பண்ணிடலாம். அப்படியா? ஏதாவது சொல்லி பேசிக்கிட்டே இருங்க, நாங்க இப்போ வந்துடுறோம். ஓகே சார், லேட் பண்ணாதீங்க. 5 நிமிஷத்துல நாங்க அங்க இருப்போம். பல வருஷமா தேடிட்டு இருந்த அக்யூஸ்ட் குரூப் அது. விட்டுருவோமா? நாங்க உடனே வரோம். சரி சார். வாங்கயா. இந்த நகையை பாத்தியாடா? இல்லக்கா, ஜூஸ் ஜூஸ். தேங்க்ஸ். ஓகே சார். விசாலாச்சி, எங்க அவங்க? அது வந்துங்க. அம்மா, தேவையில்லாம எதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? வேண்டான்னு சொல்லுங்கம்மா. ஆமாங்க, என்னால எதுக்குங்க இந்த குடும்பத்துல சச்சரவு? உங்களால பிரச்சனை இல்ல, மலேசியால இருந்து வந்த மருமகளால தான் எல்லா பிரச்சனையும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன். ஏங்க, எதுக்கு இதை பெருசுப்படுத்துறீங்க? விடுங்களேன். நாளைக்கு இதே மாதிரி ஒரு அபாண்டத்தை உண்மையில போடுவா. அப்ப என்ன பண்றது? கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன்னு எவ்வளவு பெரிய பழி போட்டிருக்கா. கண்டுக்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? இத பாரு, மன்னிப்பு கேட்டு ஆகணும். இப்ப விட்டா இன்னும் பெருசா சொல்லுவா. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. யாரும் பேசக்கூடாது. அதுக்கு இல்லைங்க. அம்மா, கொஞ்சம் பேசாம இருங்களம்மா. அதான் அப்பா சொல்றாருல. ஜனனி, மன்னிப்பு கேளு. எனக்கு ஒரு நியாயம், துளசிக்கு ஒரு நியாயமா? சிவா, முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்லு. நான் தான் ஜனனின்னு அப்பட்டமா போய் சொல்லி உங்க எல்லாரையும் ஏமாத்தி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சிவா கூட குடும்பம் நடத்த நினைச்ச துளசிக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க?